முன்னொரு காலத்தில் ஒரு பசுமையான மலை அடிவாரத்தில் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு குட்டி மேய்ப்பன் சிறுவன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப சலிப்பு. யாராவது பேசினால் நன்றாக இருக்கும் என்று அவன் அடிக்கடி நினைப்பான். ஒருநாள் வேடிக்கைக்காக அவன் கத்தினான். ஓநாய், ஓநாய், ஓநாய் வந்துட்டு ஆடுகள பயமுறுத்துது. கிராம மக்கள் அவனுடைய குரலை கேட்டு உடனே ஓடி வந்தார்கள். ஆனால் அங்கே ஓநாய் எதுவுமில்லை. சிறுவன் சிரித்தான். கிராம மக்கள் வருத்தப்பட்டு சொன்னார்கள், இப்படி பொய் சொல்லக்கூடாது. அவர்கள் திரும்பி போனார்கள். சில நாட்கள் கழித்து அவன் மீண்டும் அதையே செய்தான். ஓநாய், ஓநாய்! மக்கள் மீண்டும் வந்தார்கள். ஓநாய் இல்லை. இந்த முறை அவர்கள் கொஞ்சம் கோபப்பட்டார்கள். மீண்டும் பொய் சொன்னால் இனிமேல் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஒரு மாலை நேரத்தில் உண்மையிலேயே ஒரு ஓநாய் தூரத்திலிருந்து ஆடுகளை பார்த்தது. அது ஆடுகளை தாக்கவில்லை, ஆனால் சத்தம் போட்டு அவற்றை பயமுறுத்தியது. ஆடுகள் பயந்து சிதறி ஓடின. மேய்ப்பன் பயந்து போய் கத்தினான். ஓநாய், இந்த தடவை உண்மை, தயவு செய்து உதவுங்க. கிராம மக்கள் அவனுடைய குரலை கேட்டார்கள். ஆனால் அவர்கள் அசையவே இல்லை. இவன் மீண்டும் பொய் சொல்றான் என்று நினைத்து வீட்டிலேயே இருந்தார்கள். சிறிது நேரத்தில் ஓநாய் அமைதியாக காட்டுக்குள் போய்விட்டது. சிறுவன் தனியாக ஆடுகளை திரும்ப சேர்த்தான். ஆடுகள் பாதுகாப்பாக இருந்தன. ஆனால் சிறுவன் மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டான். அவன் மனதார வருந்தினான். நான் முன்னாடியே உண்மை பேசிருந்தா இன்று எல்லாரும் என்னை நம்பியிருப்பாங்க. எப்போதும் உண்மை பேசு. பொய் சொன்னால் நம்பிக்கை உடையும்.